பேப்பிளிங் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பேப்பிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேப்பிள்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அவங்களோட க்ரஷ்க்கோ ஏதோ ஒன்று ஒரு விஷயத்த நீங்கள் சென்ட் பண்ணுறது தான் வந்து பேப்பிளிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, பெங்குயின்ஸ் வந்து அதுக்கு பிடிச்ச ஒரு பெங்குயினுக்கு வந்து ஒரு பெப்பிளை கொடுக்கும், அதாவது ஒரு கூழாங்கல். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து உங்களோட க்ரஷ்க்கோ நீங்கள் ஒரு விஷயத்த சென்ட் பண்ணுறப்போ அந்த விஷயத்தை பார்த்து அவங்களுக்கு வந்து உங்களோட இறந்த அந்த மெமரிஸ் வந்து ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் நீங்கள் சென்ட் பண்ணுறது. ஓகேவா? அதை தான் வந்து பெப்பிளிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் பெப்பிளை பற்றி பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து திங்கிங் ஆஃப் யூ பெப்பிள். ஸோ இதில் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு மீமோ இல்லை ஒரு பிக்கோ ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்ததை வந்து அவங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஒன்று சென்ட் பண்ணுறீங்கல்ல, அதை தான் வந்து திங்கிங் ஆஃப் யூ பெப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லெட்ஸ் சாட் பெப்பிள். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் அமைச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து லெட்ஸ் சாட் பெப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க.